எல்லாருக்கும் வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் நிகழ்ச்சிகளை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சக்கரை பொங்கல் இல்லைன்னா ஒரு பொங்கல் விருந்து நிறைவு பெறாதோ, அதே மாதிரி பட்டிமன்றம் இல்லைன்னா பொங்கல் விழா நிறைவு பெறாது இல்லையா? ஸோ அந்த நிறைவை நம்மளுக்கெல்லாம் தரத்துக்கு தான் நிலை 7 மாணவர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. பட்டிமன்ற தலைப்பு என்னன்னு அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. நம்ம எல்லாருமே கேட்டிருக்கிற கேள்விதான், வீட்டு பாடம் அவசியமா அவசியம் இல்லையா? வீட்டு பாடம் அவசியம் அப்படின்னு பேச வந்திருக்காங்க கேஷவ், புவன், சோனித் மற்றும் யாழிசன். வீட்டு பாடம் அவசியமே இல்லைங்க அப்படின்னு பேச வந்திருக்காங்க ஆஷா, ஐஸ்வர்யா, சுஜனா மற்றும் வெண்பா. வாங்க ஆஷா. வீட்டு பாடம் அவசியமே இல்லைங்க. எனக்கு பள்ளி போயிட்டு வீட்டுக்கு வந்து மற்ற வகுப்புகள் எல்லாம் போய் வந்து வீட்டு பாடம் செய்வதற்கு ராத்திரியே ஆகிடும். அனாவசியமாக அம்மா அப்பா கூட சண்டைலாம் வருது. ராத்திரி வீட்டு பாடம் முடிக்கிற வரைக்கும் ஒரே பதட்டமாக இருக்கும். நீங்கள் ஏங்க வீட்டு பாடம் கடமையாக பார்க்கலங்க? நீங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது திரும்பி நினைவுபடுத்தி பார்க்கணுன்னா வீட்டு பாடம் ஒரு ரொம்ப நல்ல முறை. நீங்கள் வீட்டு பாடம் செஞ்சாலே நீங்கள் தேர்வுக்கு தயார்படுத்திக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸ்லாம் எடுக்கணும்னா வீட்டு பாடம் செஞ்சாதான் அதுபடியே புரியும். இல்லைன்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கெல்லாம் இருக்கும். 1/2 மணி நேரம் வீட்டு பாடம் செய்யறதுக்கு அவ்வளோ கஷ்டமாங்க. 1/2 மணி நேரம் வீட்டு பாடம் செய்யறது கஷ்டமாங்க? இல்லை. ஆனால் 5 வகுப்பு ஆசிரியர்கள் 1/2 மணி நேரம் வீட்டு பாடம் கொடுத்தா கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. 5 வகுப்பு ஆசிரியர்கள் 5 நாளுக்குமே வீட்டு பாடம் கொடுத்தா எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். யோசிப்பாங்க. மற்றும் தேர்வுக்கு நம்ம படித்த பாடம் மறுபடியும் படித்து தான் ஆகும். நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம வீட்டு பாடம் செய்கிறது வந்து அவசியம் வந்து சாதனைக்கு. நீங்கள் தினமும் வீட்டு பாடம் செஞ்சால் அது உங்கள் ஞாபக சக்தியை உருவாக்கும். தேர்வில் நேரத்தை சீராக பயன்படுத்த உதவும். தேர்வு மட்டும் இல்லைங்க, உங்கள் தினசரி வாழ்க்கைக்கும் உதவும். வீட்டு பாடம் செஞ்சால் அது உங்கள் சிந்தனை திறன் மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறனையும் வளர்க்கும். அதாங்க திங்கிங் அண்ட் அனாலிசிஸ் மற்றும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லையும் உருவாக்கும். வீட்டு பாடம் செஞ்சால் அது உங்களுக்கு பொறுப்புணர்ச்சியும் ஒழுக்கத்தையும் தரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினு ஓம்பப்படும். இதை நான் சொல்லிங்க, நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் ஒழுக்கத்தை பற்றி தானே சொன்னார். தினமும் 5 மணி நேரம் வீட்டு பாடமாக செய்ய சொன்னார். இன்றைய கல்வி முறையில் மாணவர்களுக்கு அதிக அளவில் வீட்டு பாடம் தராங்க. இதனால் மாணவர்களுக்கு உடல் சோர்வு, மன அழுத்தம், படிப்பின் மேலே ஒரு பயமே உருவாகுது. ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதியார் சொன்னார். ஆனால் எல்லாரும் இங்கே எங்கே நேரம் இருக்குது சொல்லுங்கள்? மாஞ்சு வீட்டு பாடம் செஞ்சாலும் மனப்பாடம் பண்ணுற பழக்கத்தை தான் அதிகரிக்குதே தவிர பாடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பெருசாக உதவுறதில்லை. என்னங்க எதுக்கு எடுத்தாலும் நேரமில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்க நேரம் இருக்குது, ஃபோனில் கேம்ஸ் விளையாட நேரம் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்க நேரம் இருக்குது. ஆனால் வீட்டு பாடம் செய்ய மட்டும் நேரம் இல்லையா? எல்லாருக்கும் அது 24 மணி தாங்க. நேரம் மேலாண்மை, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிட்டாலே இந்த பிரச்சனை தீர்ந்துடும். உதாரணம், போமடோரோ அப்படின்னு ஒரு நேர மேலாண்மை நுட்பம். அது என்னன்னா 25 நிமிடங்களுக்கு நீங்கள் உங்கள் வேலையை கவனமாக செய்யுங்கள். 5 நிமிடங்களுக்கு ஓய்வு எடுங்க. இது 4 முறை செஞ்சுட்டு ஒரு 30 நிமிடங்களுக்கு ஓய்வு எடுங்க. அப்புறம் சொல்லுங்கள் உங்கள் வேலையை நேரம் இருக்கா இல்லையான்னு. இந்த நேர மேலாண்மை நுட்பங்கள் வேணா வீட்டு பாடத்தை செய்வதற்கு உதவலாம். ஆனால் வீட்டு பாட சுமையால் குடும்ப நிகழ்ச்சிகள் எதுலேயுமே கலந்துக்க முடியலைங்க. பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, கசின்ஸ் இவங்க கூட எல்லாம் சகஜமாக பேச வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது.
எப்போவுமே வீட்டு பாடமும் கையுமாகவே இருக்கும். வேலையில் மட்டும்தான் கவனம் அப்படிங்கிறது குழந்தைகளை இந்த சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்துகிறது. அதுவே காலப்போக்கில் அந்த குழந்தைகளுடைய மனநிலையை பாதிக்கும். நான் வீட்டு பாடம் செய்யும்போது எனக்கு ஏதாவது தெரியலன்னா என்னோட அம்மா அப்பா அண்ணா அக்கா யாராவது கேட்பேன். இல்லைன்னா என்னோட நண்பர்கள் கிட்ட கேட்பேன். அதனால தான் என்னோட நண்பர்கள்கிட்ட எனக்கு அதிகம் நெருக்கம் இருக்கும். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் சமூகத்திலிருந்து தனியாக இருக்கீங்க? எனக்கு வீட்டு பாடம் சரியாக புரியலன்னா என்னோட நெருங்கிய நண்பர்கள் 2-3 பேர்கிட்ட கேட்பேன். எல்லாம் என்னோட ஆசிரியர்கிட்ட கேட்பேன். இந்த சின்ன வட்டத்தில் தான் என் சமூக தொடர்புலாம் இருக்குது. குடும்ப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டால் தானே எனக்கு புதியவற்றெல்லாம் எப்படி பேசணும் பழகணும்னு தெரியும். அப்போ தானே என்னோட வட்டத்தை நான் பெருசாக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேண்டாமா? நண்பர்களோட சின்ன வட்டத்தில் ஆரம்பிக்கிறது தான் நாளைக்கு உங்கள் சக வயதினரோட நிறைய பேசி பழக வாய்ப்பை உண்டாக்கும். எல்லாத்துக்கும் வீட்டு பாடத்தையே தான் குறை சொல்கிறீங்க. ஆனால் வீட்டு பாடம் இல்லைன்னா என்னதான் பண்ணுவீங்க? வீட்டு பாடம் இல்லைன்னா எனக்கு பிடித்த செயல்கள் நேரம் நான் செலவிடுவேன். எனக்கு படம் வரைய ரொம்ப பிடிக்கும். படம் வரையதுள்ள நான் புது நுட்பங்கள் எல்லாம் கற்றுப்பேன். வீட்டு பாடம் இல்லைன்னா விளையாட்டு பயிற்சியில் சேரலாம். விளையாட்டு பயிற்சி இருக்கும்போது வீட்டு பாடம் விளையாட்டு பயிற்சி விளையாட்டு போட்டி எல்லாம் சேர்ந்து கடைசியில் ஏன் தான் விளையாட்டு அணியில் சேர்ந்த மாதிரி ஆகும். வீட்டு பாடம் இல்லைன்னா இந்த படத்தம் இல்லாமல் விளையாட்டில் கவனம் தரலாம். முக்கியமாக வீட்டு பாடம் இல்லைன்னா நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கினால் பள்ளிக்கூடத்துக்கு புத்துணர்ச்சியோடு போகலாம். வீட்டு பாடம் இல்லைன்னா நல்லா தூங்குவாங்களா? சும்மா நகைச்சுவை பண்ணாதீங்க. வீட்டு பாடம் இல்லைன்னா மாணவர்கள் எவ்வளோ பேர் நேரத்துக்கு நல்லா தூங்குவாங்கன்னு தெரியுமா? பாதி பேர் தேவையில்லாமல் விளையாச்சு பண்ணிருப்பாங்க. ஆமாம், வீட்டு பாடம் இல்லைன்னா வெளியில் போய் விளையாடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் போய் பார்த்தீங்கன்னா விளையாடுறதெல்லாம் கணினியும் கைபேசியும் தாங்க. வீட்டு பாடம் இல்லைன்னா அம்மா அப்பா கூட அதிக நேரம் செலவிடுவோம். வீட்டு வேலைகளும் எப்படி செய்கிறதுன்னு கற்றுப்போம். இப்போல்லாம் வீட்டு பாடமே கணினியில் தானே செய்ய வேண்டியதாக இருக்குது. எப்போவும் கணினியே பார்த்து கண் பார்வை தான் கெட்டு போகுது. அப்புறம் கணினிலேயே வீட்டு பாடம் செஞ்சால் கவன சிதறல் ரொம்ப ஏற்படுது. நான் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஏதாவது கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிடுறேன். எனக்கும் முன்னாடியெல்லாம் வீட்டு பாடம் பிடிக்குதா? ஆனால் இப்போ வீட்டு பாடத்திலிருந்து ஒன்றும் கற்றுக்கிற மாதிரி தெரியல. வீட்டு பாடம் ஒரு கட்டாயமாக தான் இருக்கு. வீட்டு பாடம் பாடத்தை புரிஞ்சுக்க உதவி செய்தால் எங்களை பாராதப்படுது. வீட்டு பாடம் இப்போ எல்லாம் கணினியில் எவ்வளோ இன்ட்ராக்டிவாகவும் அடாப்டிவாகவும் இருக்குது தெரியுமா? உங்களுக்கு எந்த பகுதி சரியாக புரியலையோ அதை நல்லா புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த பகுதி புரியுதோ அடுத்த பாடத்துக்கோ நிலைக்கோ போகலாம். முன்ன மாதிரி எல்லாருக்கும் அதே ஒரு பக்கம் வீட்டு பாடம் கொடுக்குறதில்ல. மாணவர்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதனால் எங்களுக்கு எந்த பாடமோ பகுதியோ எங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோ அதை நாங்கள் நல்லா படிக்கலாம். வீட்டு பாடம் இல்லைன்னா படிப்பு இருக்கும், ஆனால் புரிதல் இருக்காது. வீட்டு பாடம் தண்டனை இல்லை, அது தயார்படுத்துதல். என்னங்க 2 அணிலையும் பாயிண்டாக பேசிட்டாங்களா? வீட்டு பாடம் தண்டனை இல்லை, அதை கடமையாக பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு அணியும், அதில் இருக்கிற நடைமுறை சிக்கலை இன்னொரு அணியும் நல்லா பேசிட்டாங்க. இவங்க பேசினதில் இப்போ தீர்ப்பு சொல்கிறது தான் கஷ்டம். அதனால அந்த வேலையை நான் உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன். எப்படின்னா, இப்போது நான் எந்த அணிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்பேன். உங்களால் எவ்வளோ சத்தம் பண்ண முடியுமோ அவ்வளோ சத்தம் பண்ணுங்க. யாருக்கு அதிக சத்தம் வருதோ அந்த அணி வெற்றி பெறுவாங்க. சரியா? என்கிட்ட ஒரு ஆப் இருக்கு. இப்போ வீட்டு பாடம் அவசியம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் சத்தம் போடுங்க பார்க்கலாம். இப்போ வீட்டு பாடம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாம் சத்தம் போடுங்க பார்க்கலாம்.
வீட்டு பாடம் இல்லை அப்படின்ற அன்னைக்கு வந்துருக்கு. எவ்வளவு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? வீட்டு பாடம் இல்லை அப்படிங்கிற அன்னைக்கு 104 டெசிபல், வீட்டு பாடம் வேணுங்கிற அன்னைக்கு 102 டெசிபல். 2 தான் கம்மி, பரவாயில்ல. வெற்றி பெற்ற அணி, வீட்டு பாடம் அவசியம் இல்லை அப்படின்னு பேசின அணி, வாழ்த்துக்கள். நாங்கள் வெற்றியை கொண்டாடுங்க. அதில் அடுத்த வாரம் தமிழ் வீட்டு பாடம் செய்ய மறந்துடாதீங்க.